இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் நியாயாதிபதிகள் 11:31. நான் அம்மோன் புத்திரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகவும் அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே அவசரப்பட்டு தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணுறான். அம்மோன் மனுஷர்கள்கிட்ட சண்டை போட்டு வெற்றியோடு நான் திரும்பி வந்தால் என்னுடைய வாசல் படியில் எது முதல்ல என் கண்ணில் படுதோ அது உங்களுக்கு பலியாக செலுத்துறேன்னு வேண்டிக்கிறான். அதன்படியே அம்மோன் மனுஷர்களை ஜெயிக்கிறான். அவன் வீடு திரும்பி வரும்போது அவனுடைய மகள் வாசல் படியில் இருக்கிறாள். அந்த பெண் குழந்தை ஒரு சிறு பிள்ளை. கடைசியில் அவன் வேண்டிக் கொண்டபடியே 2 மாதங்களுக்கு பிறகு அந்த சிறிய பெண்ணை பலி கொடுத்துட்டான். இந்த மாதிரி நாமளும் நிறைய தடவை அவசரப்பட்டு பொருத்தனை பண்ணிவிட்டு அதை செய்ய முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்போம். கண்டிப்பாக இந்த பெண் குழந்தைய பலி கொடுக்கும்போது சந்தோஷமாக கொடுத்துருக்க மாட்டான், பிரியம் இல்லாமல் தான் கொடுத்துருப்பான். நம்ம தேவனுக்கு செலுத்துகிற பொருத்தனையை ஆசையோடு முழு மனதோடு மகிழ்ச்சியாக செய்யணும்னு தேவன் சொல்லியிருப்பார். விருப்பம் இல்லாமல் செலுத்துகிற எந்த விஷயமும் தேவனுக்கு உகந்ததாக இருக்காது. இங்கே ஈசாக்கை பலி கொடுன்னு தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னபோது ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுக்க தயாராக இருக்கும்போது அவனுடைய விசுவாசத்தை பார்த்த கடவுள் ஈசாக்கை பலி கொடுக்காதன்னு சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுன்னு சொன்னார். ஆனால் இங்கே ஆபிரகாமுக்கு வெளிப்பட்ட தேவன் நமக்கும் வெளிப்படுவார்னு நினைக்கல. யாராக இருந்தாலும் இப்படி ஒரு சூழ்நிலையில் வேதனை இருக்க தான் செய்யும். ஆனால் தேவன் நம்மளை வேதனைப்படுத்தி நம்மளுடைய பொருத்தனையை பெற்றுக்கொள்பவர் இல்லை. நம்ம அவசரப்பட்டு பொருத்தனை பண்ணினாலும் நாம் அதை செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போது தேவனிடத்தில் நம்மளுடைய கஷ்டத்தை வேண்டுதல் மூலயமா சொல்லும்போது தேவன் அதுக்கு பதிலாக இதை செய்யின்னு சொல்வாரை தவிர நம்மளை வேதனைப்படுத்தி பொருத்தனையை பெற்றுக்கொள்பவர் இல்லை. இங்கே தேவன்கிட்ட கேட்டிருந்தாலேவும் நிச்சயமாக வேறு ஒரு வழியை சொல்லியிருப்பார். தேவன் நம்மளுடைய விசுவாசத்தை பக்தியை சோதித்து பார்க்குறவர் தான். ஆனால் அதே சமயம் நம்மளுடைய உயிரை பலியாக பெற்றுக்கொள்பவர் இல்லை. ஆமேன்.